யார் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாலும் தனது முடிவில் மாற்றம் இல்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். பாமக நிறுவனர் மற்றும் பாமக தலைவருக்காக நானே தொடர்வேன் என ராமதாஸ் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாமக நிறுவனர் ராமதாஸை சமாதானம் செய்ய முன்னாள் மத்திய அமைச்சர் வேலு தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. சமரச குழுவில் பாமக முன்னாள் தலைவர் தீரன், கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, ஆறுமுகம் உள்ளிட்டோரும் இடம்பெற்றுள்ளனர். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாமக நிறுவனர் ராமதாஸை சமாதானம் செய்ய முன்னாள் மத்திய அமைச்சர் வேலு தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. சமரச குழுவில் பாமக முன்னாள் தலைவர் தீரன், கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, ஆறுமுகம் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். யார் சமாதானம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாலும் தனது முடிவில் மாற்றம் இல்லை என ராமதாஸ் கூறியிருப்பதாக தகவலும் வெளியாகியுள்ளது. பாமக நிறுவனர் மற்றும் தலைவராக நானே தொடர்வேன் என ராமதாஸ் கூறியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் தைலாபுர இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே 45 நிமிட சந்திப்பானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஆடிட்டர் குருமூர்த்தி மற்றும் அதிமுக மூத்த நிர்வாகி சைதை துரைசாமி இடையே பேச்சுவார்த்தையும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தற்போது அவரை சமாதானம் செய்ய முயற்சியில் முன்னாள் மத்திய அமைச்சர் வேலு தலைமையில் குழுவானது அமைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். சிவகுமார், வணக்கம். உங்க விரிவான தகவல்கள். அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியோட பிரச்சனையானது கடந்த சில தினங்களாக நீடிச்சிட்டு வருது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி தரப்புல அதனோட மகள் வயிற்று பேரனை நான் இளைஞரணி தலைவரா நியமிக்கிறேன் அப்படின்னு சொன்ன நிலையில இது தொடர்பாக அன்புமணிக்கும் அவரோட பையன் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே ஒரு சர்ச்சரவு பூசல் கடந்த டிசம்பர் தொடங்கி தற்போது வரை நடந்துட்டு இருக்குது. இந்நிலையில நேற்று ஆடிட்டர் குருமூர்த்தி, அதே மாதிரி முன்னாள் சென்னை மேயர் சைதை துரைசாமி ஆகியோர் சமாதானம் செய்ய பார்த்தாங்க. ஆனா இறுதி முடிவுல ஆடிட்டர்கிட்ட கேட்டப்போ, நான் சமாதானம் செய்யறதுக்காக வரல, அதே மாதிரி நான் பாஜக தரப்புல பேச்சுவார்த்தை நடத்த வரல அப்படின்னு சொல்லி அவர் தெரிவிச்சுட்டு போன நிலையில நேற்றும் அந்த பேச்சுவார்த்தையானது இன்றைக்கு 2வது நாளாக தொடர்ந்துட்டு இருக்குதுங்க. இன்னைக்கு நடைபெற்ற இதுல முன்னாள் ரயில்வே துறை அமைச்சர் வேலு வருகை தந்திருந்தாரு. அவர் வருகை தந்திருந்த நேரத்துல ராமதாஸ் என்ன சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் ஒன்று வெளியாக இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, யார் என்ன சமாதான பேச்சுவார்த்தையில ஈடுபட்டாலும் என் முடிவுல மாற்றம் இல்லையோ தான் தான் பாமக நிறுவனர் மற்றும் தலைவர்னு ராமதாஸ் கூறியதாகவும் தற்போது தகவல் வெளியாக இருக்குது. ஏற்கனவே கடந்த சில வாதங்களுக்கு முன்பு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பாமக அன்புமணி ராமதாஸ் கௌரவ தலைவராக இருக்கட்டும், ஆனா நான் தான் தலைவர் சொன்னதனை அடுத்து சில பூசல்கள் ஏற்பட்ட நிலையில தற்போது மீண்டும் பாமக நிறுவனர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தான் தலைவராக தொடர்வேன்னு கூறியதாக தற்போது தகவல் வெளியாக இருக்கு. பாமகவோட கௌரவ தலைவரான ஜி.கே. மணி என்னன்னா, முன்பக்க வழியா போகாம, ஏன்னா செய்தியாளர்கள் இருந்தாங்க, ஏதாவது கேள்வி கேட்பாங்க அப்படிங்கறதுக்காக என்னன்னா மாற்று வழியில சென்றிருக்காரு அவர் ஜி.கே. மணி. அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியோட முன்னாள் மாநில தலைவர் திண்டிவன ராமமூர்த்தியோட உறவினர்கள் தைலாபுர தோட்டத்துக்கு வருகை தந்திருந்தாங்க. பாமக நிறுவனர் ராமதாஸ் சமாதானம் செய்ய முயற்சியில முன்னாள் ரயில்வே துறை அமைச்சர் அரங்கவேலு தலைமையில தற்போது ஒரு சமரச குழு அமைக்கப்பட்டிருக்குது. இந்த சமரச குழுல பாமக முன்னாள் தலைவர் தீரன், அதே மாதிரி கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, திருக்கச்சூர் ஆறுமுகம் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் தற்போது டாக்டர் ராமதாஸ் சமாதானம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு வர்றாங்க. இந்த ஈடுபட்டு வரக்கூடிய அந்த சமாதான முயற்சியானது கடந்த 2 தினங்களாக நேற்று எண்ணிக்கை நடந்துட்டு வருது. இதனோட இறுதிக்கட்ட முடிவுகள் என்ன ஆகும்? அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ராமதாஸ் தன்னோட நிலையிலிருந்து பின்வாங்குவாரா அல்லது அன்புமணி விட்டு கொடுப்பாரா அப்படிங்கிறத இங்க உள்ள பாமக நிர்வாகிகள் மட்டுமல்லாது பாமக கட்சி உறுப்பினர்களிடையே ஒரு பெரிய பலபரப்பை ஏற்படுத்தி இருக்குதுங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.